சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் உண்மை சொல், அதை உரைக்க சொல், நன்மை செய், தீங்குகள் இழைப்பவருக்கும் நன்மை செய். தேடலின் தேவை ஒருபொழுதும் முடிவதில்லை. அதில் தேவையான தேவைகள் தேவையற்ற தேவைகள் என்று இருப்பதில்லை. உன் கடமையை நீ செய்ய யாருக்கும் உடைமைப்பட்டவர்களாக இல்லை. ஆயிரம் தலைமுறையை கடந்து தமிழனின் சொந்தம் எங்கும் பரவியது போல் எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் உறவுகள் இல்லாத நிலையாகிவிடாது. தீமையும் நன்மையும் நமக்கானதாக நாமே ஏற்படுத்தி கொள்வது. ஒரு நினைவுகள் பல கற்பனைகளை தரலாம். பல கற்பனைகள் நம் வாழ்வுகளுக்குள் பல மாற்றங்களை ஏற்றிவிடலாம். எதுவும் இருந்தாலும் நாம் நமக்குள் இருக்கும் நிலைமை என்பதை உணர்ந்து நமக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பக்குவத்தை நம் மனதிடம் உரிமைகள் கோரி அதில் இருந்து வாழ்க்கையை அழகாக கையாளும் மனப்பக்குவத்தை நெறிகொள்ள வேண்டும். என் உறவுகள் அனைவரும் உணர்வுகளை அறுத்தெறிய உயிருக்கும் சொந்தமில்லை. அதில் இருக்கும் திறமைகளை ஒளித்து வைக்க மனதிற்கும் உரிமை இல்லை. எப்பொழுதும் நம் தேவையை நமக்கான தேவையாக மாற்றி அது அனைவர்களுக்கும் நலம் பெறும் நிகழ்வாக மாற்றி காட்டும் மனதை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும் பக்குவ நெறியை அடையுங்கள். என் உறவுகளே, நிலைகொள்ளும் தருணங்களெல்லாம், மனம் அலைமோதும் தருணங்களிலெல்லாம் இடர்பாடுகளை நீக்கி சமநிலை அடையும் பக்குவத்தை நீங்கள் உங்களுக்குள் அமைத்து கொள்ளும் பக்குவ நெறியை அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை நமக்கான வரம் என அனைத்து பதிவுகளும் நான் உரைப்பதுண்டு. எப்பொழுதும் நாம் நமக்குள் இருந்துவிட்டால் எந்த ஒரு நிகழ்வையும் அழகாக கையாண்டு எதிலையும் எதிர்நீச்சல் போடும் பக்குவத்தை உணர்ந்து கொள்ளலாம். துணிவோடு பயணத்தை தொடர்ந்தால் உங்களுக்குள் இருக்கும் ஐயங்கள் அகன்றுவிடும். எதிலும் போராட்ட குணம் உங்களுக்குள் வளர்ந்துவிடும். நீங்கள் கொண்ட இலக்குகளில் வெற்றிகள் அடைந்துவிடலாம். வாழ்க்கை அழகு